இருக்குது. ஆனா எல்லா ஜனங்களையும் சென்றா வைத்து ஆளுகை செய்யணும்னா என்ன வேணும்? தேவன் முதலாவது இந்த பூமியில தெரிந்தெடுத்த இடம் வேணும். தேவன் எந்த இடத்தை தெரிந்தெடுத்தார்? சங்கீதம் 112 சங்கீதம், இல்லை 102 சங்கீதம், 11, 12 வசனங்களை வாசிங்க. 102 சங்கீதம். என் நாட்கள் சாய்ந்து போயிரு நிழலை போல் இருக்கிறது. பிள்ளை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தேவரில் எழுந்தருளி சியோனில் இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என்ன வந்திருக்கு? உன் மேல கிருபை வைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. தாவீது மேல தேவன் என்ன செய்தாரு? கிருபை, இரக்கம், தயவு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எந்த இடத்துல தேவன் என்னென்றைக்கும் இருக்கிறீர், தேவரீர் நீர் என்னென்றைக்கும் இருக்கிறீர், தலைமுறை தலைமுறையாக நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். தேவன் யாரு உங்களுக்கு? யாருடைய தேவன்? அந்நியர்களுடைய தேவனா? இல்ல, என்னுடைய தேவன் என்று எல்லாரும் சொல்லுங்க. தேவன் யாருடைய தேவன்? என்னென்றைக்கும் இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அவரே தேவனாக இருப்பார். இப்ப அந்த வசனத்துல என்ன சொல்றது? தேவன் என்னென்றைக்கும் இருக்கிறார், தலைமுறை தலைமுறையாக அவர் இருக்கிறார். அவர் எதை தெரிந்து கொண்டார்? சீயோன் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை என்ன செய்தார்? தெரிந்து. அப்ப இந்த இஸ்ரவேல் நாட்டுல என்ன இருக்குது? சீயோன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் இப்ப யார் கையில இருக்குது? எபூசியர்கள் கையில இருக்குது. யாருடைய கையில இருக்குது? எபூசியர்கள் கையில இருக்குது. அங்க அந்த சீயோன் அந்த கோட்டையில யார் உட்கார்ந்துருக்கா தெரியுமா? குருடர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சப்பானிகள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இதுல எபூசியர்கள் இருக்காங்க. அந்த எபூசியர்கள்ட்ட யாரெல்லாம் இருக்கா? அந்த எபூசியர்ல குருடனும் இருக்கான், சப்பானிகளும் இருக்கான். இந்த குருடர்கள் யாரு? இந்த சப்பானிகள் யாரு? இந்த குருடர்கள் யாரு? சப்பானிகள். இந்த குருடர்கள் என்ன செய்தவங்க? சங்கீதம் 115 அதிகாரத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 115 குருடர்கள் யாரு, சப்பானிகள் யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 115 1 எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உங்களுடைய தேவன் இப்ப எங்கன்னு தெரியுமா? உங்க தேவன் எங்க? இல்லையா? உங்க தேவன் எங்க? என்னென்றைக்கும் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? சீயோன்ல, இதயத்துல இருக்கிறார். இந்த இதயம் சீயோனாக மாற வேண்டும். இப்ப இங்க இருக்கிற குருடன் யாரு? இங்க இருக்கிற சப்பானி யாரு? அதை வாசிக்க கேட்போமா? வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. பரலோகத்துல இருக்க எல்லாரும் நம்பிக்கை இருக்கா? நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? 4 சுவருக்குள்ள இல்ல. எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். யாருக்கு சித்தமானது? நமக்கு சித்தமான யாவையும் அவருக்கு சித்தமானது. உங்களுக்கு இது விருப்பமானது இல்ல. இங்க மனுஷங்களுக்கு விருப்பமானது தான் மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த குருடன் என்ன செய்யறான்? கண்ணு தெரியாது, ஆனா என்ன செய்யறான்? கண்ணு தெரியாது, ஆனா அவன் இந்த தேவனை வணங்காம எபூசியர்களுடைய தேவனை வணங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன தேவனை வணங்கிட்டு இருக்கான்? எபூசியருக்கு ஒரு தேவன் இருக்கான். அந்த தேவனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவன் யாரு? அவங்களுடைய தலைவனாகிய தேவன் தாகோன். அவங்களுடைய தலைவனாகிய தேவனுக்கு பேர் என்னது? தாகோன். அவனை வணங்கிக்கிட்டு இந்த கூட்டர்களும் இந்த சப்பானிகளும் அவனுக்கு பூஜை செய்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அங்க போகிற ஜனங்களுக்கு மந்திரவாதம் சொல்லுவாங்க. 4 பேரை விளங்காம செய்யணுமா, 4 பேரை உன்னை விட்டு துரத்தணுமா, 4 பேர் உனக்கு தீங்கு செய்யணுமா, இல்லை 4 உனக்கு கெட்ட வழியில வருமானம் வேணுமா, இந்த மாதிரி மந்திரவாதம் பண்ணி இந்த மாதிரி நல்ல